வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம குக் வித் கோமாளியில் கிரேஸ் அக்கா பண்ண சம்மர் டிலைட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல சூப்பர் சாஃப்டான ஒரு ஸ்பாஞ்ச் கேக் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சமாக பானகம் ஊற்றி சோக் பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் அண்ட் நுங்கு போட்டு சர்வ் பண்ண போகிறோம். சூப்பரான ஒரு சம்மர் ரெசிபி ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த கேக் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாம் ஸ்பாஞ்ச் கேக் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 1/4 கப் அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நாம் இன்றைக்கி எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் தான் பண்ண போகிறோம். எக்குக்கு பெஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தயிர் தான். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் மல்லாட்டை எண்ணெய்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கேக்கில் அதோட ஃப்ளேவர் அதிகமாக வரும். ஒருவேளை எண்ணெய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விஸ்க் வச்சு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ சர்க்கரையில் 1-2 கட்டி இருந்தால் கூட இப்போ கரைஞ்சிரும். அடுத்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இப்போது தயிரில் சோடா போட்டு வச்சுருந்தோம்ல, அதை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் மேலே இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சிடலாம். இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவை நல்லா சலிச்சிக்கலாம். அப்போ தான் நம்ம கேக் பேட்டர் 1-2 கட்டிலாம் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தான பேட்டராக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சலிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த கேக்கை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கேக் கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கல அப்படின்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் அவனை ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேக் டின்னை அதில் வச்சுட்டு கிட்டத்தட்ட 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 25 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா கேக் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் கேக் மோல்ட்லேருந்து எடுங்க. இவ்வளோ சாஃப்டாக நல்லா அந்த ஈரப்பதத்தோடு இருக்குது பாருங்கள். அடுத்து நம்ம விப்பிங் க்ரீம் பீட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீமை இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த கேக்கையும் விப்பிங் க்ரீமையும் ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம மேலே அந்த டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் நம்ம பானகம் பண்ணிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை துருவினது சேர்த்துருக்கேன். இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இதில் 1-2 தூசி இருக்கும், அதனால இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு எலுமிச்சப்பழ ஜூஸ் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காவை நான் இடித்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி பச்சை கற்பூரம் சொல்லுவாங்கள்ல, அது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா தூள் பண்ணிவிட்டு நம்ம இந்த பானகத்தில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பானகமும் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்து கேக்கை எடுத்துட்டேன். கேக்கை நான் இன்றைக்கி 2 லேயராக கொடுக்க போகிறேன், அதனால் 2 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பீஸில் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா குத்திக்கோங்க. ஸோ நம்ம இதில் பானகம் ஊற்றும் போது நல்லா ஊறும். இப்போ நம்ம செஞ்சுருக்க பானகமை இது மேலே கொஞ்சமாக ஊற்றிடுங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸ் கேக் இருக்குல்ல, அதுலேயும் கொஞ்சமாக பானகம் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், இப்போ கேக் அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் நுங்க இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை இந்த கேக் மேலே வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய பீஸாக இருந்தால் இன்னொரு லேயர் வைக்க முடியாது. ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது மேலே நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல விப்பிங் க்ரீம், அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு பீஸ் ஆஃப் கேக் இருந்ததெல்லாம் அந்த லேயர் வச்சிடலாம். இது மேலே உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அந்த மாதிரி விப்பிங் க்ரீம் வச்சு பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னுட்டு. நல்லா அந்த பானகம் டேஸ்ட்டு நுங்கோடு சேர்த்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க எல்லா ரெசிபீஸுமே நம்ம சேனலில் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.